பிகே ரேபிட் ஃபார்ம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ரேபிட் ஃபார்மில் ஒரு ஜெயண்ட் ரேபிட் நான் வச்சுருந்தோம். அது வந்து குட்டி போடுறது வந்து நம்ம வீடியோ எடுத்துருவோம். இது வந்து பார்த்தோன்னா முதல்ல வந்து கர்ப்பமாகி அது குட்டி போடும்போது அது பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூடு செஞ்சு அதில் வந்துட்டு அந்த தேங்காய் நார்லாம் அதில் வச்சுருப்போம். அந்த குட்டி வந்து அதில் உள்ளே இருக்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்கணுன்றதுக்காக அது பத்தாதுன்னு சொல்லிட்டு அந்த தாய்மொழியில் என்ன பண்ணோம் அப்படின்னா, அதனுடைய வயிற்று பையில் இருக்கிற முடியெல்லாம் பிடுங்கி அந்த கேஜில் வைக்கும். அது வந்து 2 விதமாக வைக்கும். ஒன்று வந்துட்டு அந்த முயல் குட்டிக்கு இதமாக இருக்கணுன்றதுக்காகவும், அதே சமயம் அந்த பால் கொடுக்கறதுக்காக அந்த பால் காம்பெல்லாம் தெரியணும், அது க்ளீனாக இருந்தது அப்படின்னா பால் குடிக்கும்போது குட்டிகள் வந்து ஈஸியாக குடிக்கும். அதுக்காகவும் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, முடியெல்லாம் பிச்சு அந்த கேஜில் வைக்கும். அந்த நம்ம வந்து ஒரு சின்ன டப்பா மாதிரி ரெடி பண்ணி அதில் தேங்காய் நார் போட்டிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா அது வந்து பிச்சிட்ருக்கு. ஏற்கனவே கொஞ்சம் முடியை வந்து அதில் போட்டுருச்சு. இன்னமும் கொஞ்சம் முடியை வந்து அது பிச்சு அது வந்து போடுது. நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா முயலுக்கு மொத்தம் 10 காம்பு இருக்கும். இப்போ நீங்கள் மாடு பார்த்திங்கன்னா 4 காம்பு இருக்கு இல்லைங்களா, அது மாதிரி முயலுக்கு 10 காம்பு இருக்கும். அது 10 குட்டி போட்டாலும் அதை வந்து பால் வந்து ஒரே டைமில் வந்து கொடுக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த கூண்டுக்குள்ளே வந்து அமைதியாக உட்காந்துருக்கு. அது வந்து அந்த டெலிவரி டைம் வந்துருச்சு. அது வெயிட் பண்ணிகிட்ருக்கு. அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குட்டி வர்ற மாதிரி ஒரு இது வந்துட்டுருக்கு. நானும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய முயல் வளர்த்துருக்கேன். ஆனால் குட்டி போடும்போது பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கிடைக்கல. அது நைட்டில் குட்டி போட்டுரும், அது நம்ம பார்க்க முடியாது. இதுவும் நைட்டில் தான் போட்டுச்சு. ஆனால் நான் தூங்க போகிறதுக்கு முன்னாடி அது குட்டி போட்டதுனால இன்றைக்கி என்னால் பார்த்து ரெக்கார்ட் பண்ண முடிஞ்சது. இப்போ பாருங்களேன், அது வந்து ஸ்டார்ட் பண்ண போகுது குட்டி போடுறதுக்கு. ஃபஸ்ட்டு நான் அந்த குட்டி வந்துட்டு எப்படி வர்றதுன்ற பார்க்கும்போது அப்படியே ஆச்சரியமாக இருந்தது. ஒரு தாய் முயல் வந்து முதல் பிரசவம் பார்க்குது. எல்லாருக்குமே வந்து பார்த்தோன்னா முதல் பிரசவம் அப்படின்னா ஒரு பயமாகவே இருக்கும். முயலுக்கும் அதுதான் நினைக்கிறேன். அது ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தது. அப்புறமா ஃபைனலாக குட்டி போட ஆரம்பித்தது. அது நீங்களும் பாருங்களேன், அது உங்களுக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது வரைக்கும் முயல் குட்டி போட்டதை பார்க்கல அப்படின்னா இதை பாருங்கள். அந்த முயல் குட்டி போடும்போது அதை நான் இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி அந்த குட்டி வெளியில் வர்றதை வந்து உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அது உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா புரியும். நல்லா உங்களுக்கு பார்க்க பாருங்கள். அது கீழே குனிஞ்சு பார்க்குது அந்த குட்டி வர்றதா வரலையா அப்படின்னு சொல்லிட்டு. நான் இதை அப்படியே ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அங்கே பாருங்கள், மெதுவாக அந்த ஒரு குட்டி முதல் குட்டி வெளியில் வருது பாருங்கள். பார்க்கவே எப்படி அருமையாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி கடந்து அடுத்தடுத்த குட்டி வந்து வெளியில் வந்துடும். மொத்தம் 6 குட்டி போடுது. 6 குட்டியுமே வெளியில் வந்தது. அதுக்கு மேலே ஒட்டிருக்கிற ரத்தம், அந்த மேலே வந்து அந்த ஆடை அந்த மாதிரிலாம் இருக்கும். அது எல்லாத்தையுமே அந்த தாய் முயல் சாப்பிட்டு சுத்தம் பண்ணிடும். சுத்தம் பண்ணிவிட்டு அந்த குட்டி மேலே எதுவுமே இல்லாமல் நல்லா க்ளீனாக பார்த்துக்குறோம். அதுக்கப்புறமா அதனோட கை கால் எங்கெல்லாம் வந்து ரத்தம் ஒட்டியிருக்கோ அதெல்லாம் வந்துட்டு க்ளீன் பண்ணி நல்லா வச்சுக்கிறோம். மொத்தம் 6 குட்டி போட்டுச்சு. இப்போ நீங்கள் அந்த குட்டி 6 குட்டியை பார்க்க முடியாது. என்ன, அது வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கு. இப்போ போய் அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அது ஃபைனலாக 6 குட்டி போட்டு முடிச்சிட்டது. இது நைட் டைம்னால என்னால் அந்தளவுக்கு இதுக்கு மேலே எடுக்க முடியல. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நாளைக்கு எடுத்து உங்களுக்கு நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அந்த 6 குட்டி எப்படி இருக்குது, என்ன கலரு. இதனுடைய இது வந்து பார்த்திங்கன்னா நான் கிராஸ் பண்ணி விட்டுருந்தேன். இது வந்து ஜெயண்ட் முயல் ப்ரௌன் கலரில் இருக்குது. இதுக்கு வந்து கிராஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா நியூசிலாந்து ஒயிட்டு, அது நார்மல் முயல். அதை கிராஸ் பண்ணியிருந்தேன்.
இதில் வந்து 5 முயல் வந்து அம்மா மாதிரியும், ஒரு முயல் வந்து பிளாக் கலரில் இருக்குது. அது கொஞ்சம் பெருசாக வந்த பிறகு தான் தெரியும் அதனுடைய கலர் எப்படி இருக்குன்ட்டு.